வீடியோவில் ஓஐனா என்ன, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த ஓஐ எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓஐ அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதில் எவ்வளவு கான்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எத்தனை கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் ஓஐ. அதை வச்சு தான் நம்ம நிஃப்டியோட சப்போர்ட்டில், ஒரு ஸ்டாக்கோ நிஃப்டியோ அதோட சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். கால் ஆப்ஷனில் எங்கே ஓஐ அதிகமாக இருக்கோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே இது புட் ஆப்ஷனில் எங்கே ஓஐ அதிகமாக இருக்கோ அதுதான் சப்போர்ட் லெவல். இதை நம்ம ஒரு லைவாகவே பார்க்கலாம் வாங்க. நம்ம கூகுளில் என்எஸ்சி இந்தியாங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அந்த வெப்சைட்டில் மார்க்கெட் டேட்டான்றதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். அந்த ஆப்ஷன் செயினை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். இன்றைக்கி நிஃப்டி 22,345 ரூபாய்க்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி 22,350 ரூபா, இதுதான் அட் த மணியாக இருக்கும். இதில் கால் ஆப்ஷனில் ஓஏ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 22,500 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓஐ வந்து அதிகமாக இருக்குது. 1,51,000 ஓஐ வந்து அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷனில் ஓஐ எங்கே அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் நமக்கு ஓஐ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 அப்படிங்கிறதுக்கு நேர, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நேர 2,10,000 ஓஐ இருக்குது. ஸோ புட் ஆப்ஷனில் எங்கே ஓஐ அதிகமாக இருக்கோ அதுதான் சப்போர்ட் லெவல். நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓஐ வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேடு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. இது மாதிரி ஆப்ஷன் பற்றின வீடியோஸ்க்கு மைத்ரவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.